வேண்டிய காட்டு அப்புறம் போய் முழு ஜாதி 12:30 மணி வரையும் உட்காந்து பார்த்துட்டு அந்த ஒரு மணி தான் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது பழனிப்பளை பாத யாத்திரை செல்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் இருகரம் கோப்பி அன்போடு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்களா, இருக்கிறதுலே புனிதமான யாத்திரை நமது பழனி பாத யாத்திரை. எல்லா யாத்திரையும் சிறப்பு தான், நம்ம எந்த யாத்திரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த பழனி பாத யாத்திரை மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பழனி பாத யாத்திரையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் நம்மளோடு வருவார். எல்லா யாத்திரை போனால் நாம் ஆண்டவனை பார்க்க யாத்திரை போவோம். ஆனால் இந்த பழனி பாத யாத்திரை மட்டும் ஆண்டவன் நம்மளோட வருவார். எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மாலை போட்ட உடனே சாமி நமக்குள்ளே வரத ஒரு சில ஒன்னொரு பால வைபால நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எத்தனையோ பேர்த்துக்கு சாமி அதிசயம் நடத்தியிருப்பார் பாத யாத்திரை போகும்போது. அதுக்கு சாட்சி கோடான கோடி மக்கள். அது மட்டும் இல்லாமல் சுவாமி நம்ம சொப்பனத்திலே சொல்லி, சாமி நீ வாப்பா என்னோட வா, நம்ம கூட வரணும்னு சொல்லி சொப்பனத்தில் சொல்லி வந்து மாலை போட்டீங்கன்னா, இதே நம்மகிட்டே நான் எத்தனை விதத்தை பார்த்துருக்குறேன். அது மாதிரி எத்தனை குருசாமி நான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி ஆண்டவன் நம்மளோடு வரக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா, இப்போ மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒரு சம்பிரதாயம். ஆனால் நம்ம மட்டும்தான் இந்த பழனி பாத யாத்திரையில், முருகனோட யாத்திரையில் மட்டும்தான் காவடி தூக்கிட்டு போவோம், வேல் எடுத்துகிட்டு போவோம், பால் குடங்களும் எடுத்துகிட்டு போவோம், மட்டும் கலசம் கட்டிட்டு போவோம், முத்திரை கட்டுவோம். முத்திரை கட்டுதல்னா இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா பால் கட்டுனா அது மலையில் வெண்ணையாகும், பால் பொங்கும், தயிர் ஆகும். அதுமாரி அதிசயம் நடத்துவார். அதுமாரி கண் கூட நடத்தக்கூடிய விஷயம். மயில் காவடி கட்டுவாங்க, சர்ப்ப காவடி கட்டுவாங்க. அதுமாரி ஒவ்வொரு அதிசயம் நடத்தக்கூடிய யாத்திரை தான் நம்மளுடைய பாத யாத்திரை. அப்போ அந்த யாத்திரையை நாம் தொடங்கும் பொழுது நம்மளோட கவனங்கள் எல்லாம் இறைவன் மேலே இருக்கும். இன்னைக்கு வர வர கொஞ்ச நாளா பாத யாத்திரை ஒரு சில விஷயத்துலலாம் ஜாலியாக போகுது. யாத்திரைங்கிறது பக்தியாக இருக்கணும். நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டாங்கல்ல, மனசில் முருகன் மேலே என்ன இருக்கணும். அங்கே விட்டு வந்து நம்ம மற்ற சிந்தனை பேசுறது, மற்ற கருத்துக்கள் பேசுறது, குறிப்பில் சலசலப்பெல்லாம் இருக்காமல் உற்று நீந்து வர வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு குருநாதர் இருக்கிறாரு, ஒரு குருசாமிக்கிறான்னா, சபரிமலை குருசாமிக்கு எப்படி ஒரு மரியாதையும் அன்பும் இருக்குதோ, அதே மாதிரி நம்ம பாத யாத்திரை குருசாமிக்கு அந்த மரியாதை இருக்கணும். ஏன் அப்படின்னா, குருங்கிறது ஒன்று தான். அது அந்த சாமிக்கு இருந்தால் ஒரு குருசாமி வேற, இந்த சாமிக்கு இருந்தால் ஒரு குருசாமிக்கு நினைக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. குருங்கிறது அனைவரும் இருக்கு. அதே மாதிரி குருசாமியா இருக்கிறவங்களும் நம்மளோட மாலையிடுகின்ற நம்மளோட கூட வர பக்தர் நல்ல வழிகாட்டி கொண்டுட்டு வரணும். இன்னைக்கெல்லாம் அது சரி முட்டே விட்டுறீங்க. அதே மாதிரி நம்ம ஆலயத்திலிருந்து கிளம்பும் பொழுது, அவங்க எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் கிளம்பும் பொழுது, நீங்கள் பாத யாத்திரையில் பாத பூஜைனா என்னானே தெரியாத போயிடுச்சு. நாங்களும் மாலை போட்டோம், 3 நாள் விரதம் இருந்த சாமி, 5 நாள் விரதம் இருந்த சாமி, கிளம்பிட்டோம் அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் இல்லாமல் மாலை போட்டால் தயவு செய்து ஒரு 12 நாளாச்சும் பற்றி இருக்கும். அதுதான் நல்ல ஒரு வைப் இருக்கும். அது மாதவிடார் கால பிரச்சனை, அது சூழ்நிலைக்கு அது மாதிரி போடலாம், தப்பு இல்லை. மற்றபடி 24 நாள் 12 நாள் நீங்கள் மாலை போடும் பொழுது தான் அதோட ஆற்றலானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகையால் அதெல்லாம் ரொம்ப சிந்திச்சு பாருங்க. என்னமோ நாமளும் மாலை போட்டோங்கிறது வேண்டாம
இறைவன் மேல எல்லா மலை பழனிமலை தண்டாயுதபாணி மேல பழனிமலை திருவாவணங்குடி ஆண்ட மேல மோட்டர் ஆண்ட மேல நம்மளோட நடைபெற பாத யாத்திரை செல்கின்ற நமது அனைத்து முருக பக்தர்களும் வழியிலே மிக கவனமான முறையில் செல்லவனும். மீண்டும் மீண்டும் வருடாவாடு சொல்ற மாதிரி தான், யாரும் ரோட்டு மேலே படுக்கவோ உட்காரவோ 100% கூடாது. ரோட்டை விட்டு வெளிப்பகரமாக தள்ளி உட்காருங்க. அதே பிரகாரம் சாப்பிட்றது இடமாயினும் எந்த இடமாயினும் சாப்பிட்டுட்டு அவங்க எந்த இடத்துல டஸ்ட்பின் வச்சுருக்கிறாங்களோ அங்கே கொண்டு போய் போட்டுருங்க. நம்மளால் ஒருத்தர் என்றைக்கும் ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க, முடியலையா அறுபது சொல்லிட்டு சும்மா தொட்டுக்கிட்டு வந்துடுங்க. அதேமாரி நம்மளோட சார்ந்து வரீங்க எல்லாருமே, ஒரு ஆள் பழைய ஆள் வந்துருக்கிறீங்கன்னா, ஒரு ஆள் புது ஆள் வந்துருக்குறாங்கன்னா பழைய ஆளுங்களோட சேர்ந்து வாங்க. ஏன்னா போகிற எல்லா இடமும் கூட்டமாக இருக்கும். ஏன்னா பழைய வரவங்களுக்கு தெரியறவங்களா, வரவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. பழைய ஆள் வராங்கன்னா அவங்களோட புது ஆள் சேர்ந்து வாங்க. அதேமாதிரி அந்தந்த வண்டி டிரைவரோட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அவருக்கு தொலைபேசி ரீதியாக கூப்பிட்டு பேசிக்கோங்க. உங்களால் நடக்க முடியலன்னா, உங்களால் எந்த இடத்துல நடக்க முடியலையோ அவத்தையே உட்காந்துக்கோங்க. அவத்தையே உட்காந்துட்டு உங்கள் எந்த வண்டி நம்பர் டிரைவரோ அவருக்கு நீங்கள் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம், உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம அனைத்து வண்டி டிரைவர்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள், வண்டி டிரைவர்கள்லாம் அன்பான வேண்டுகோள், யாரும் மனம் கோணாம மனசங்கட்டம் இல்லாம வண்டியை திரும்ப திரும்ப ஓட்டி அனைவரையும் மோட்டர் ஆண்டவன் நல்லாலையும் பள்ளிமலை ஆண்டவன் நீங்களும் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையாலே அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்புற இந்த பாத யாத்திரை நடைபெற நீங்களும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. அதுக்குன்னு சரிங்களா, முடியாத சொல்லி உட்காந்துக்கோங்க. அவர்கிட்ட இருந்தே 4 மணிக்கு கூப்பிட்டுக்கோங்க. காலையில 3ஆம் நாள் காலை சரியா 9 மணி அளவில் சாமி பூஜை சொல்லப்படும். 11 மணிக்கு பூஜை. வருகின்ற தை மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை நமது வட்டமலையில காலை 11 மணிக்கு முதல் பூஜை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பின்ன நடக்கிறீங்களான்னு சரி, கொஞ்சம் நடக்க முடியாத சுலபமாக நடப்பீங்க. நம்ம பசங்க வேகமாக கூட நடக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஆகையால எவ்வளோ வேகமாக போனாலும் வட்டமலை நின்றுக்குவாங்க, சுலோவாக இருக்கிறீங்க வந்து ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க. வட்டமலையை விட்டு அந்தாண்ட ஒரு எட்டு வைக்கப்படாது. காலை 11 மணிக்கு அனைவரும் பூஜை பார்த்துட்டு அங்கே பிரசாதம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் அங்கே ஆண்டவனை மனசார தரிசனம் பண்ணிட்டு அடுத்த யாத்திரை துவங்கப்படும். அதுல இருந்து அந்த ரைட் சைடு அன்னதானம் கொடுப்பாலும் அந்த இடத்துல நம்ம இருப்போம். அங்கே எல்லாம் இருங்க, ஒட்டுகா போய் 4 ரோட்டு இடத்துல ஓம் போட்டு அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்த நாள் அதை தொடர்ந்து 4ஆம் நாள் பயணமான துவங்கப்படும். அதை முடிச்சுட்டு 5ஆம் நாள் காலை அதிகாலை சரியாக 4:30 மணி அளவில் மானூராத்திலே நமது வேளானது பூஜிக்கப்படும். நல்லா கேட்டுக்கோங்க. 5ஆம் நாள் மானூராத்துல விடிய காலை 4:30 மணிக்கு சுவாமிக்கு வேல் கழுவப்படும். அங்க அபிஷேகம் ஆகி பூஜை ஆனதுக்கு அப்புறம் திருவாவினங்குடியில இந்த பூஜையை கும்பிட்டாதான் புண்ணியம் கிடைக்கும். நீங்க போனது நேரா போய் சாமி பார்த்தாலும் புண்ணியம் கிடைக்கவே கிடையாது. திருவாவினங்குடி போய் திருவாவினங்குடி 3ஆம் படை விழா இருக்கக்கூடிய அடித்தளத்திலே காலை 8 மணிக்கு டு 9 மணி அளவிலே நம்ம கோவில் சார்பாக நமது பழனியாற்ற பக்தர்கள் பழனி பாதயாத்திர பக்தர்கள் சார்பாக அங்க பூஜையும் அபிஷேகமாக அந்த டைமுக்கு எல்லாரும் வந்துடுங்க. காலை 8 to 9 அங்க பூஜை பண்ணிட்டு மலை கிரிவலமா வந்து அதுக்கு பின்பு மேலே ஏறி சாமி தரிசனம் பண்ணிடலாம். வருகின்ற சூழ்நிலையை பொறுத்து அவங்க பின்னாடி வருதான்னு பார்த்துடலாம். வாங்க சாமி, எல்லாம் வாங்க, முன்னாடி வாங்க. ஆற்றலையும் அன்பையும் செலுத்தணும். அப்ப இறைவனை நினைச்சு 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 நம்ம அனுதினமும் இருக்கும் பொழுது எண்ணற்ற வகையான வரங்களை இறைவன் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கு தான் அந்த 12 நாளும் நம்ம மாலை போட்டு வந்திருக்குது. அப்ப மாலை அணிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது தெய்வம் நமக்குள்ள வரும். அப்ப சாமி நமக்குள்ள வருவார், நம்ம குடிக்குள்ள வருவார், நம்ம வீட்டுக்குள்ள வருவார். அப்ப வேண்டுகின்ற வரமானது கிடைக்கும். அது மாதிரி அப்படி 12 நாள் விரதம் இருந்து
நீங்கள் கிளம்பும் பொழுது முதலாக விநாயகர் ஆலயத்தில் பக்கத்தில் இருந்தால் பூஜை கொடுத்துருவோம். நம்ம இப்போ நாங்கள் முருகன் கோயிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா முருகன் கோயிலேருந்து கிளம்புனாலும் விநாயகருக்கு பூஜை கொடுக்கணும். இல்லை நாங்கள் தனிப்பட்ட முறையிலேருந்து கிளம்புற சாமி கோயிலில் நாங்கள் ஒரு டீமாக 100 பேர் 50 பேர் சேர்ந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் எங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குதோ அங்கே போய் நீங்கள் ஒரு அபிஷேகமோ ஒரு தேங்காய் பழமோ உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய பொருள்கிட்ட அர்ச்சனைகிட்ட பூசாரிகிட்ட கொடுத்து நீங்கள் அதை பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை ஆளு கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்புறம் தான் கிளம்பணும். அதேமாதிரி நேராக கிளம்பிக்கலாமா அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் நிற்க வச்சு பாதத்தை சுத்தமாக கழுவிட்டு நான் பாருங்கள் அந்த வீடியோ அடுத்தது அப்லோட் பண்ணுவோம், அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த எல்லாத்து பாதத்தையும் சுத்தமாக கழுவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாலோ அல்லது சந்தனமோ தயிரோ ஒரு 3 அபிஷேகம் அல்லது ஒரே ஒரு பால் கூட, எல்லா பால் இல்லைனாலும் ஒரு பன்னீர் அல்லது ஒரு சந்தன அபிஷேகம் காலை சுத்தம் பண்ணிட்டு காலுக்கு பட்டை போட்டு எல்லாத்து பாதத்துக்கும் பட்டை போட்டு எல்லாத்து பாதத்தில் மஞ்சள் குமிச்சு அது பூ போட்டு சரிங்களா தீபதூபம் காட்டி அப்போ நல்லபடியாக அரகரா சொல்லணும். மொற்ற ஆண்டவன கரகரா பழனிமலை ஆண்டவன கரகரா அப்படின்னு அரகரா கோஷத்தில் மேலே கந்தலோகத்தில் கண்ட குடல் இறங்கி வரணும். அவ்வளோ ஆண்டவனை சந்தாவசமாக கூப்பிடணும். அப்போ கூப்பிட்டு அந்த பாத பூஜை போடும்பொழுது இறைவன் நம்மளை ஓடி வந்து பார்ப்பார், யாருப்பா நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு திரும்பி பார்ப்பார். அப்போ நாம் என்ன வேண்டிக்கின்றோமோ மனசில் நியாயமான கோரிக்கைகளும் நியாயமான வேண்டுதல்களையும் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி பாத பூஜை போட்டு அதுக்கு பின்பு எல்லாரும் நிற்க வச்சு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது திருஷ்டி தேங்காய்னு சொல்லுவோம். அந்த திருஷ்டி ஏன்னா எல்லாருக்கும் திருஷ்டி எடுக்கணும், ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தேங்காய் எடுத்து சூடம் ஏற்றி அதை போற்றி எல்லாத்தையும் நிற்க வச்சு சுற்றி வந்து அந்த விநாயகர் முன்னாடி போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் யாத்திரையை இருக்கவங்க கண்டிப்பாக நல்லது முறையில் அந்த யாத்திரையாக நடக்கும். சாமி நான் 3 பேர் தான் 5 பேர் தான் இருக்கிற சாமி அப்படிங்கிறீங்களும் அந்த தேங்காயாச்சும் உடைச்சிட்டு பாத பூஜை போட்டுருக்கோம். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 500 பேர் இருந்தாலும் அதே தான், 5 பேர் இருந்தாலும் அதே தான். அந்த பாத பூஜையை போட்டு நம்ம கிளம்பும்பொழுது தான் அதுக்கான பூரண அருளானது உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் அது ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி கோயிலேருந்து கிளம்பக்கூடிய அன்பர்கள் நம்மள மாதிரி சின்னது ஒரு ஆலயம் வச்சிருக்கிறோம் சாமி, நம்ம கோயிலேருந்து வராங்க அப்படிங்கிற இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன ப்ராசஸ்ன்னு எங்களுக்கு தெரியல சாமி, இருந்தாலும் நாங்கள் பாத யாத்திரை வரலான்னு இருக்கிறோம், நாங்கள் பாத யாத்திரை வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. நம்ம முருகன் ஆலயம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா சில ஆலயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆலயம் இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பழனிமலைக்கு இணையான ஆலயங்கள் அப்படின்னா பழனிமலையிலேருந்து பதி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, இல்லை பழனிமலை சாமி கேட்டு வந்து பதி வச்சுருப்போம், இல்லை பழனிமலையிலேருந்து நம்ம காவடி கும்பிட்டு எடுத்து வந்து நம்ம இங்கே வச்சுருப்போம், இல்லைன்னா இங்கேருந்து காவடி பண்ணையில் வச்சு பூஜை பண்ணி நம்ம உருவாக்கி இருக்கிற கோயிலாக இருக்கும். இல்லை தனி கோயிலாக கூட இப்போ நம்ம கோயில் தனி கோயில் எந்த கோயிலும் சேராது. ஏன்னா எங்கள் சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார், மூன்றாண்டவர் சுயம்பா தோன்றிய ஆண்டவர், இது எந்த கோயிலும் சேராது. உள்ள சாமி சர்பம் இருக்கும். இங்கு சாமி குழந்தைக்காக தோன்றிய உற்சவமூர்த்தி வெற்றி வேலாயுத சுவாமி. அப்படி இங்கே ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கும். இப்போ இந்த கோயிலில் இருந்தாலும் நாங்கள் பாத யாத்திரை போகிறோம், நாங்கள் பாத யாத்திரை போனாலும் கூட எல்லாருக்கும் ஒரே ப்ராசஸ் தான். அதுமாரி நீங்கள் பழனிமலை இணைந்த கோயிலாக சரி தனி ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஆண்டவனுக்கு அபிஷேகம் கொடுத்துடணும். ஆண்டவனுக்கு அபிஷேகம்லாம் கொடுத்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உத்தரவு வாக்கு கேட்கணும். இப்போ சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு வாக்கு இல்லாத இடங்கள்லாம் இருக்கும். பாத யாத்திரை புதுசாக கிளம்புறீங்கன்னு அது சொல்கிறேன். பாத யாத்திரை புதுசாக கிளம்புறோம்னா ஒரு உத்தரவு வாக்கு கேட்கணும். அது பழனிலையோ இல்லை இதுமாரி கோயிலுங்கள்லையோ போயிட்டு ஒரு பள்ளி சயனமோ அல்லது சீட்டு போட்டோ முருகா நாங்கள் இந்த இடத்துல துவங்குறோம், நாங்கள் துவங்கி இடத்துக்கு வரலாமான்னு கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். பாத யாத்திரை பொறுத்தவரைக்கும் நானாக போனேன் நானாக மாலை போட்டுட்டுலாம் இருக்குது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இறைவனோட உத்தரவாக இருந்தால் தான் அந்த குருப்பானது நல்லபடியாக வளரும், நம்மளை சார்ந்து வரவங்களுக்கும் நல்ல வரம் கிடைக்கும். நானும் இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னா நம்ம கொஞ்சம் பேர் போக கொஞ்ச நாள் நின்று போடும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு நீ தனிப்பட்ட முறையில் போகிறது வேற, ஒரு குரூப்பாக ஆரம்பிக்கிறோம்னா நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டு போட்டு ஒரு பள்ளி செயனை கேட்டு ஒரு இறைவன்ட்ட ஒரு அருள்வாக்கோ கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த யாத்திரையை நாம் துவங்கணும். அப்போ நம்ம துவங்கி நம்ம போகும் பொழுது நம்மளோட குறிக்கோள் முழுசுமே அந்த சீட்டில் வான்னு சொன்னால் தான் போகும். வர வேண்டாம் அப்படின்னா மற்ற ஊர் பக்கத்தில் எங்கேயாச்சும் மாலை போட்டு போனாங்களோ அவங்களோட சேர்ந்து போங்க. இந்த மாதிரி அதேமாதிரி கோயில் ஏற்கனவே நாங்கள் போயிட்டு இருக்கிற சாமி நாங்கள் எப்படி போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் டவுட்டே கிடையாது. நீங்கள் எல்லாம் இரண்டு ப்ராசஸ் இருக்கும். காவடி முதல்ல விநாயகர் ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணி காவடியில் சுத்தம் பண்ணிட்டு அடுத்தது முருகனோட ஆலயத்தில் காவடி சுத்தம் பண்ணி. இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா காவடி கிடையாது. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய கோயிலில் தான் ஏன்னா சாமி காவடி இல்லைன்னு. இங்கே சுவாமி வந்து பெருமாளோட மருமகனாக இருக்கிறார். மருமகனா ஒவ்வொரு ஆலயத்துக்கு வருவார். பழனிலேயே பார்த்தீங்கன்னா சுவாமி தண்டாயுதபாணியாக இருக்கிறார், திருவாவினங்குடியில் சுவாமி குழந்தையாக இருக்கிறார், திருச்செந்தூரில் சுவாமி தவசமூர்த்தியாக இருக்கிறார். அதுமாதிரி ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார். நம்ம மோட்டூர் ஆண்டவன்
கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலம் போனால் எப்படி இருப்போம்? திருமண கோலம். அதுமாதிரி இங்கே சுவாமி வள்ளிதேவ சேனாசமே சிவகல்யாண சுப்பிரமணியரா திருமண கோலத்தில் இருக்கிறார். இங்கேருந்து நம்ம யாத்திரை எப்படி போனால் பூச்சக்கரை கூட எடுத்து பூச்சக்கரை கூட இடையில வேலை எடுத்துட்டு வரணும். அப்படி இங்கே மாம கொடை பிடிக்க மரமும் நடக்குங்கிற அலங்காரத்தில் இங்கே சாமி இருக்குன்றார். அதுமாரி ஒவ்வொரு ஊரில் ஒரு அப்போ எந்த முறையாக இருந்தாலும் சரி, விநாயகர் கோயில் வேலோ அல்லது பால் குடம் எடுத்துகிட்டு வரமோ இல்லை சந்தன குடம் எடுக்கிறோமோ பன்னீர் குடம் எடுக்கிறோமோ எல்லா குடமும் விநாயகர் கோயில் முன்னாடி தான் கட்டணும். அதை முருகன் கோயிலே வச்சுருந்தாலுமே நீங்கள் எங்கே கட்டணும்? விநாயகர் முன்னாடி தான் நம்ம அந்த குடங்கள் கட்டுறது, அந்த காவடி வச்சு பூஜை பண்ணுறதுலாம் நம்ம அங்கே வச்சு தான் செய்யணும். அங்கே வச்சு முதல் உத்தரவு வாங்கிட்டு வந்த பின்பு இங்கே கோயிலோட கருவறையில் நம்ம ஆண்டவன்ட்ட சுப்பிரமணியரோ பழனி ஆண்டவரோ என்ன சுவாமியோ அங்கே நம்ம மறுபடியும் அங்கே பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிட்டு யாத்திரையானது கிளம்பணும். எல்லா பூஜையும் முடிச்சு தயார் பண்ணி எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு என்னென்னா நம்ம யாத்திரை கொண்டுட்டு போகிறோமோ எடுத்து முதலே வெளியே வச்சுக்கணும். குடமா இல்லை தேன் தென்னையா இல்லை திருமுடியா இல்லை காவடியா வேலா குடங்களா பிரம்பா என்னென்ன கொண்டுட்டு போகிறோமோ கொண்டுட்டு போகிற பொருள்லாம் எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி தான் நம்ம பாத பூஜை பண்ணுவோம். Bluetooth mode. Here. பாக்கத்தே போறோம் நாங்க பாக்கத்தானே போறோம் அந்த பழனி மலை வேளான பாக்கத்தான். ஓகே பாதத்தையும் பரிசுத்தமாக கழுவிட்டு அதுக்கு பின்பு பாலோ பன்னீரோ சந்தனமோ ஏதோ நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு பாதத்தை சுத்தம் பண்ணிட்டு மெயினாக பால் ஊற்றி பாதத்தை கழுவோடு பரவாயில்ல, பாவங்கள் தீரும். ஆகையால் அது மாதிரி பாதத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பின்பு அதுக்கு பிரகாரம் பட்டை 2 காலுக்கும் பட்டை போட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லா காலும் வச்சு எல்லா காலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூ போட்டு அதுக்கப்புறம் தீபதூபம் காட்டி போட்டு அதுக்கப்புறம் அரகரா கோஷம் நல்லபடியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காவடி வேலோ என்ன குடங்கள் கட்டுறோமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த யாத்திரையாக நம்ம சுற்றி வரும் பொழுது எடுத்துக்கிட்டு தான் நேராக கிளம்பக்கூடாது. எடுத்துக்கிட்டு கோவிலில் 3 சுற்று முதல்ல எந்த கோவிலேருந்து கிளம்புறோமோ அந்த கோவிலில் 3 சுற்று சுற்றி வரணும். 3 சுற்று சுற்றி வந்துட்டு அதுக்கு பின்பு தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் வணங்குறணும். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலோ அல்லது குலதெய்வ கோயிலோ நம்ம செல்கின்ற வழியில் இருக்கிற எல்லா கோயிலும் ஒவ்வொரு வழியில் கற்பூரம் பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் எல்லை வரையும் முழுசுமில்ல நம்மளோட எல்லை எது வரையும் வருது அது வரையும் நீங்கள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த யாத்திரையை நம்ம துவங்க ஆரம்பிக்கும். அதுதான் முழு பலனை அளிக்கும். அதேமாரி போகும் வழியில் இருக்கக்கூடிய புறங்கள் இப்போ நாங்கள் போகிற வழி பார்த்தீங்கன்னா ஈரோடு வழியில் போவோம். ஈரோடு சென்னிமலை பட்டமலை அப்படிலாம் போகிற வழி நிறைய ஆலயம் பார்ப்போம். அதுமாரி போகும் வழியில் இருக்கக்கூடிய ஆலயங்களே தரிசிக்கணும். இப்போ நாம் நைட்டு ஒரு கோயிலில் படுக்கிறோம்னாலும் அந்த ஆலயத்தில் படுத்ததையுமோ அந்த ஆண்டவனும் நம்ம நன்றி சொல்லணும். சாப்பாடு நீங்கள் சமைக்கிறதுக்கு முடிஞ்ச வரையும் சில ஆள் பார்த்தீங்களா கொஞ்சம் சமைக்கிறதுல சில தவறு நடக்கிறீங்க. சமைக்கும் பொழுது அவரை முடிஞ்சுட்டு குளிச்சுட்டு சமைக்க சொல்லுங்கள். அதே மாதிரி சாப்பிடும்போதும் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பரிசுத்தங்கிறது ரொம்ப முக்கியமானது.
நம்ம யாத்திரையை பொறுத்தவரையும் நாமளும் யாத்திரை போகணுங்கிறது வேண்டாம். இது ஏன்னா பாத யாத்திரை முருகனோட யாத்திரை. அந்த முருகப்பெருமான் நம்ம மனசுல நம்ம உள்ளத்துல பிரார்த்தனை பண்ணி செல்லக்கூடிய காலால நடந்து செல்லக்கூடிய யாத்திரை. அப்ப அதுக்கு எவ்வளவு ஒரு நம்ம பக்திமா இருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அந்த சமைக்கிறவங்க நல்லா சுத்தபத்தமா குளிச்சுட்டு அதை சுகாதாரமான முறையில் சமைக்க சொல்லுங்க. அதே மாதிரி நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாமளே சுத்தம் பண்ணிட்டு அந்த சாப்பாடு என்ன சைவ சாப்பாடு சமைக்கிறோமோ, என்ன காய்கறி சமைக்கிறோமோ, என்ன சமைக்கிறோமோ அதை இறைவனுக்கு படைக்கலாம். சாமி நாங்கள் இதை எப்படி போய் படைக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உப்பு காரம் நீங்கள் பார்க்காம அதை தெளிவு சாதமாக போட்டு நம்ம காவடியை வேலையெல்லாம் இறக்கி வைக்கிறோம்ல, அந்த இடத்துல அன்னைக்கு காலையில் செஞ்ச சாப்பாடு சுடு சாப்பாடு தான் வைக்கணும், பழைய சாதத்தை வைக்கக்கூடாது. அந்த சாப்பாட்டை வச்சு சுவாமிக்கு அதை நைவேத்தியமாக படைச்சிட்டு அதையே அதுக்கோசரம் நம்ம தனிப்பட்ட சாப்பாடு செய்யணுங்கிறது வேணாம். பொங்கல் வச்சா பொங்கல் வைக்கலாம், பொங்கல் வைக்கல அப்படி என்ன வைக்கணுமோ நம்ம வைக்கக்கூடிய பொங்கலோ இல்லை புளியோதரையோ இல்லை சாப்பாடோ பருப்பு ரசமோ என்ன செய்கின்றமோ அதை தாராளமாக இறைவன் படம். இறைவன் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் முதல்ல சொல்லிக்கிறேன், இறைவன் நம்மளோட வரக்கூடிய யாத்திரை தான் பாத யாத்திரைன்னு. அப்போ நமக்குள்ளே இருப்பார். அப்போ சாமியை நல்லதோடு சுவைப்பார். நம்ம சமையல் செய்யும் போது அதை எச்சிப்படாமல் கொஞ்சம் சுத்தபத்தமாக சமைங்க. அப்புறம் நீங்கள் உப்பு காரம் மறுபடியும் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் போட்டு நீங்கள் அப்புறம் சாப்பிடும்போது நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்டுக்கலாம். அதை சாமிக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு அந்த அன்னத்தை அள்ளி மறுபடியும் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அன்னத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும். இறைவனுக்கு படைச்சக்கூடிய அன்னத்தை இருந்து ஒரு கைப்பிடி அள்ளி எடுத்து திரும்ப அதே சாதத்தில் கொஞ்சம் போட்டு அந்த சாதத்தை எல்லா சாதமும் போடுற முடியும். ஏன்னா இறைவன் சுவைச்ச சாதம் நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், இது நல்லா உணர்ந்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நீங்கள் உணர்ந்து சொல்லுவீங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்களோ, எத்தனை பேர் திருமணம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த அன்னப்பொடி சாதத்தை வாங்கி இறைவனை கும்பிட்டு அருந்துக்கு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். இதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். எத்தனையோ பேர் இது நிறைய பேருக்கு தெரியல, சொல்லப்போனால் அப்படி தான் உண்மை. இதோட மகிமை உணராதனால நாம் போன பூஜை பண்ண முடிச்சுக்கிறவங்க தான் இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த காவடிக்கு பூஜை பண்ணின அந்த சாப்பாட்டை எடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கோ மற்றும் மற்ற ரீதியான வரங்கள் வரைகளுக்கோ உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்களோ அந்த முருகன் பேரை சொல்லி அதை கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த அதே மாதிரி அந்த அன்னத்தை கொஞ்சம் அள்ளி அந்த சாப்பாட்டில் போட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டை அதை பரிமாற பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50 பேர் சாப்பிடுவாங்க, அந்த சாப்பிட நினச்சா 80 பேர் சாப்பிடுவாங்க. இது நான் உணர்ந்தது சொல்கிறேன். அதுக்குள்ள லட்சணத்துக்கு போட முடியாது, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஏன்னா அது இறைவன் கொடுக்குற வரம் அது அப்படி. அது மாதிரி எல்லாரும் சாப்பிட்ட பின்பு இலையை பொறுத்தவரையும் இவங்க எடுக்கணும் அவங்க எடுக்கணும், யார் வேணால் இலை எடுத்து போடலாம், சாப்பிட்டீங்களும் எடுத்து போடலாம். இப்போ சில கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி வீட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற அப்படிலாம் கட்டாயப்படுத்தாது யாருமே. இப்போ அவங்க விருப்பப்பட்டவங்க இலையை எடுத்து போட்டுக்கிட்டு அதை பற்றிலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதேமாதிரி அடுத்த நான் யாத்திரை கிளம்பும் பொழுதும் திரும்ப அந்த வேலை காடில் இருக்க சொன்னால் அங்கே ஒரு கற்பூரம் இறக்கி வச்சு கற்பூரம் பொருத்தி மறுபடியும் கும்பிட்டு தான் அந்த காவடி தூக்கணும். எப்போ எடுக்கும் போதும் அரகரா போட்டுட்டு தான் காவடி எடுக்கணும், வைக்கும் போதும் அரகரா போட்டுட்டு தான் காவடி வைக்கணும். அதுமாரி தான் இருக்கணும். அப்புறம் யாத்திரையை முழுசா சென்று போகும் வழியில் ஒவ்வொரு ஆற்றுலையும் முடிஞ்ச வரையும் குளிக்க பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆற்றுல நாம் குளிக்கும் பொழுது இப்போ தண்ணி இங்கே உற்பத்தி ஆகுதா கிடையாது. இப்போ நம்ம காவேரி தாய் இருக்குதுன்னா கர்நாடகாவுக்கு வந்தாண்டிலிருந்து தண்ணி வருது. அப்போ எத்தனையோ மலை, எத்தனையோ கரடு, எத்தனையோ புலி, எவ்வளவோ ஆறு கூலம் குற்றம், எத்தனையோ மரங்கள் வேர்கள் எல்லாத்தையும் கடந்து தான் அந்த காவேரி தாய் இங்கே மேட்டுக்கு வராங்க. அது மாதிரி அப்போ அத்தனை வேர்களும் மூலிகைகளும் சத்துக்களும் எங்கே இருக்குன்னா அந்த ஜலத்தில் தான் இருக்கும். அந்த ஜலத்துலேருந்து அந்த மரம் எடுத்துக்கும், மரத்துலேருந்து ஜலம் எடுத்துக்கும், இவ்வளோதான். அப்போ அந்த நீரால் நம்ம குடிக்கும் பொழுது அப்போ எவ்வளோ பெரிய பாவங்களும் அந்த காவேரி தாயோட அருளாலையும் கங்கா யமுனா சரஸ்வதி சிந்து காவேரி யமுனை பொய்கை அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தீர்த்தம் இருக்குது, காவேரி புனித தீர்த்தமாக. அதுமாதிரி அந்த தீர்த்தத்தில் நாம் குளிக்கும் போது பாலாறு, பொன்னியாறு, மானூர் ஆறு, வைகை ஆறு, திருப்பொன்னியாறு, சண்முகாறு அப்படிலாம் அந்த ஒவ்வொரு ஆற்றுலையும் நம்ம பாயாத்திரை போகும்பொழுது அவங்க ஊர்லேருந்து வரும் பொழுது அந்த ஆற்றுல குளிக்கும் பொழுது எண்ணற்ற வகையான நல்லது ஒரு ஆற்றல் நம்ம மேலே உண்டாகும், ஒவ்வொரு சக்தி நமக்கு உண்டாகும். அப்படி மட்டுமா அந்த மூலிகைலாம் நம்ம மேலே படும்போது மேலே கிருமி நாசினி, இந்த மேலே தோல் நோய் கிருமிகளால் ஏற்படுகின்ற மேல் தோலால் ஏற்படுகின்ற நோய்கள், மற்ற நோய்கள் எல்லாம் குணமாகும். உடல்நிலை சரியில்லாதவங்க நாங்கள் எப்படி சாமி குளிக்க முடியாது அப்படிங்கிறதையும் தப்பு இல்லை, குளிக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா உடல் ரீதியான மிஸ்டேக் இருக்கிறவங்க அந்தளோட ஆற்றல் தாங்க முடியல, எங்களால் அவ்வளோ பண்ணியில் அவ்வளோ தண்ணியில் எங்களால் குளிக்க முடியாதுங்க, இங்கே தாராளமாக ரூமில் குளிச்சுக்கோங்க. அதேமாரி சுடு தண்ணியை நீங்கள் எல்லாம் கொதிக்க வச்சு ஊற்றுறீங்க, மாலை போட்டு அப்படி ஊற்றவே கூடாது, ஊற்றிக்கோங்க. நார்மலாக எல்லாம் சூடாக இருக்குது, உடம்பு சரியில்லாதீங்க பூரா அதுக்கு எல்லாருமே சுடு தண்ணிக்கே போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா
இந்த குளிர்ந்த நீரால் ஊற்றும் போது நம்ம வெப்பம் வெளியேறும். அதுக்கு தான் இப்போ ஆற்றுல குளிக்கிறது. மற்ற நாள் என்ன பண்ணும், தண்ணி மேலே ஊற்றுவோம். ஆனால் ஆற்றுல முழும்போது தான் கீழக்கா முழுவோம். ஏன்னா கீழே துவாரம் கிடையாது, மேலே தான் எல்லா துவாரம். அப்போ கீழேருந்து சூடானது எல்லாம் மேலே ஏறி கண்ணில் மூக்கில் காதில் அந்த வெப்பம் வெளியேறும். அதுக்கு தான் ஆறு முழுவுறது. வேறு எதுக்கு நம்ம ஆறு முழுவது கிடையாது. அப்போ வெப்பமும் சூடும் வெளியேறும் பொழுது உடம்பு பரிசுத்தமாகும். அப்போ இறைவனை நினைச்சு முருகா முருகா முருகான்னு 3 முறை முக்கியம் எந்திரிச்சோமா நம்மளோட பாவங்கள் எல்லாம் போகும். சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு 5 முறை முழுகுனா சிவபெருமான ஆசீர்வாதத்தில் பாவங்கள் போகும். 7 முறை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 7 முறை பண்ணணுமா பெருமாளோட பாவத்தை ஆசீர்வாதத்தில் பாவங்கள் எல்லாம் போகும். அதுமாரி அந்த ஆற்றலை முழுகும் பொழுது கீழே இருக்கக்கூடிய வெப்பங்களானது மேலேறும். நாம் மற்ற நாள் தண்ணி ஊற்றும் போது மேலே ஊற்றும் போது அக்னி சூடானது உள்ளே போகும். இதுதான் மேட்டர். அப்போ அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம காவடி இறக்கி வச்சிருப்போம்ல, அந்த இடத்துல போய் அங்கே மறுபடியும் நம்ம பூஜை பண்ணி மறுபடியும் அங்கே நமக்கு மாலை போட்டு கூட்டி போனாலும் குருசாமி அவரு கையால் போதிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பாத யாத்திரை பொறுத்தவரையும் குரு வேற முருகன் மேலே கிடையாது. ஏன்னா முருகனுடைய பக்தியாக நினைத்து தான், அடியானா நினைத்து தான் நம்ம ஒரு குருசாமியாக வச்சு ஒருத்தர் வழிபாடு பண்ணுறோம். முருகரோட ஆசீர்வாதம் பெற்றதுனால தான் அவர் குருசாமி ஆகிருக்கார். சும்மாலாம் குருசாமி யாரும் ஆகிட முடியாது. முருகனோட அனுகிரகம் இவ்வளோன்று நாள் இருந்தால் தான் அவர் குருசாமிங்கிற பேராச்சும் அவருக்கு வரும். நீ எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்ம வசதிக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனையோ சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த குருசாமி அப்படிங்கிற பேர் வாங்கணும் அப்படின்னா இறைவனோட அனுகிரகம், முருகப்பெருமானோட அனுகிரகம் இவ்வளோ நாள் வரும். அப்போ அந்த அனுகிரகத்தை முருகப்பெருமான் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம அவர் கையால் நிறைய தப்பே கிடையாது. நமக்கு யார் குருனா சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு குருனா இருப்பார். அவர் ஊரில் அப்படி இருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத நான் நம்மளை பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா மாலையிட்டு அவர் எப்படி இருக்கிறார். ஏன்னா ஒருத்தர் வசதியாக இருப்பார், ஒரு வசதி இல்லாமல் இருப்பாங்க, ஏழைப்பாளையாக இருப்பார் கூட. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, சரிங்களா? அப்போ நம்மளுக்கு குருதாராக இருக்கிறார், நமக்கு முருகர் அவர் குருசாமிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ அவர் கையால் அவர்கிட்ட விபூதி வாங்கி முருகான மேலே அண்ணாந்து நீர் எடுக்கணும். எல்லாம் நீ கீழே குஞ்சிட்டு இருக்கிறோம், செல்லு பாதியில் போட்டு வைக்கிறோம், கண்ணாடிக்கு எடுத்துகிட்டு எடுக்கிறோம். அது விட்டுக்கு அது உங்கள் அழகுக்கு. ஆனால் முருகனோட நீரை அழகாக நினச்சிட்டாருங்க, அது அமிர்தமாக நினச்சி நீர் எடுக்கணும். அது அழகுக்காக இடக்கூடாது. இல்லைங்களா? இப்படி அள்ளிக்கிட்டு நல்லா அண்ணாந்து மேலே முருகா 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 அப்படின்னு சொல்லி அந்த நீர் இடணும். அப்போ தான் அந்த மேலே அண்ணாந்து பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய இறைவனோட பார்வை நம்ம மேலே படும். அப்போ அந்த நீரை மனதார தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அடுத்த நாள் யாத்திரையை நம்ம துவங்கணும். அதேமாதிரி கோவில் சில எல்லா ஆற்றுலையும் இதே ப்ராசஸ் தான். அப்புறம் ஒரு சில ஊரில் மானூர் ஆறு பக்கம் வருவோம், சமூக நதி பக்கம் வருவோம். அங்கேருந்து குடம் கட்டணும் சாமி, நாங்கள் ஆண்டவனுக்கு பால் குடம் கட்டணுமே, அது எப்படி கட்டுறது அப்படிங்கிறவங்க சில எப்படி நாங்களாம் 5 நாள் கட்டிட்டு போகிறோம். இங்கே கோயிலேருந்தே தூக்கிட்டு போவோம். அப்படி இருக்கிறீங்க அவங்க இவ்வளோ கட்டிப்போம். இப்போ நாங்கள் சாமி இவ்வளோ தூரம் எங்களால் தூக்கிட்டு வரோம். நாங்கள் ரொம்ப மதுரைக்கு அந்தாண்டு இருக்கிறோம், திண்டுக்கலுக்கு அந்தாண்டு இருக்கிறோம். இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்துக்கு கூட நிறைய வராங்க பழனி யாத்திரை. அது மாதிரி வெளி மாவட்டம் ரொம்ப லாங்காக இருந்து நாங்கள் 5 நாள் குடம் தூக்கிட்டு வர முடியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க ஒரு டவுட் இருக்கிறவங்க சண்முக நதி வந்துடுங்க. சண்முக நதி வந்துட்டு சண்முக நதியில் நீராடிட்டு அங்கே தீர்த்தம் எடுத்து பால் குடம் கட்டுறீங்களா, பன்னீர் குடம் கட்டுறீங்களா, என்ன குடங்கிறத அங்கே நீங்கள் உத்தேசம் பண்ணி பூச்சிட்டோ வாக்கு சீட்டோ போட்டு பார்த்து, இல்லை உங்கள் மனசுக்குள்ள உத்தேசம் தோன்றிருந்தால் அது பிரகாரம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சீட்டு போட்டு பார்த்து அங்கே சண்முக நதியில் வந்து நீங்கள் முத்திரை கட்டிக்கிட்டு குடம் கட்டிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பி நேராக முதல்ல சண்முக நதியிலேருந்து தான் கிளம்பணும். சண்முக நதியில் நேராக கிளம்பிட்டு அங்கே முதல்ல சுவாமி விநாயகர் தரிசிட்டு அதுக்கப்புறம் திருவாவினங்குடி ஆண்டவனை தரிசிச்சுட்டு திருவாவினங்குடி ஆண்டவனை தரிசித்ததும் நேராக இடுமங்குளம் போயிட்டு இடுமங்குளத்துலேருந்து இடுமமலை ஏறி இடுமமலை ஆண்டவனை பார்த்துட்டு மலையை கிரிவலமாக வந்துடணும். ஒரு சுற்று கிரிவலமாக வரும்பொழுது கிரிவலமாக வரதுக்கு முன்னே இங்கேருந்து கிளம்ப பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போனதும் விநாயகர் பாத்திரம் திருவாவினங்குடி பாத்திரம் நேராக போனால் மும்மூர்த்தி விநாயகர். மும்மூர்த்தி விநாயகர் எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு தேங்காய் அங்கே ஒரு சொல்லுதேன். முதல்ல கிளம்பும் போது விநாயகர் தேங்காய் உடைஞ்சிருப்போம். திரும்ப அங்கே போய் அவர் பாதம் சேர்ந்துவிட்டு ஒரு தேங்காய் உடைக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளம்பும் போது ஒரு தேங்காய், அங்கே போய் சேர்ந்துவிட்டு ஒரு தேங்காய், அங்கே ஒரு தேங்காய் வாங்கி திரும்ப எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு சூடப்படுத்தி எல்லாத்தையும் செதர் தேங்காய் போட இடம் பாருங்க, ரைட் சைடு இருக்குது, அந்த ரைட் சைடு அந்த தேங்காய் போட்டு உடைச்சிட்டு அப்புறம் விடுமான இதெல்லாம் பார்த்துட்டு கிரிவலமாக சுற்றிடுவோம். வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அம்பா காளிதேவி இருப்பா, துர்காதேவி எல்லாம் அங்கே சன்னதி நிறையா இருக்குது. அந்த ஆலயத்தெல்லாம் வணங்கிட்டு அப்படியே நேராக வந்து திரும்ப ஆண்டவனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்ப மலையேற ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் மலையேற ஆரம்பித்ததும் வழியில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவனையும் கும்பிட்டுட்டு படிகேறு பிறந்து எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு
மேலே மலைக்கு மேலே போயிட்டு திரும்ப போனது திரும்ப அங்கே போயிடக்கூடாது. திரும்ப போனது இந்த பாருங்க கொடிமலை இருக்கும், அங்கே போய் முன்னாடி முதல்ல ஆசீர்வாதம், அங்கே போய் திரும்ப நம்ம காவடியெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னையே அங்கே போயிட்டு ஒரு காமி விட்டு திரும்ப அங்கே ஒரு வளம் வரணும். சரிங்களா? இங்கேருந்து கிளம்பும் போது ஒரு வளம் வந்தோம், இடுமலைகிட்ட வந்தோம், மலை சுற்றி வந்தோம், மேலே போனோம், மொத்தம் 3 ஆயிடுச்சா. அங்கே போய் திரும்ப 3ஆவது சுற்றி வளவரமாக வந்து அதுக்கு பின்பு தான் அந்த காவடியெல்லாம் நம்ம அங்கே இறக்கி வச்சு முத்திரையை வைக்கணும். முத்திரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் கொடுக்குறோம், டோக்கன் வாங்கிட்டு உள்ள அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுங்க. பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த காவடியெல்லாம் இறக்கி வச்சு அங்கே தேங்காய் பழம் எல்லாம் பெஞ்சு பஞ்சாமிரதம் அங்கே தயார் பண்ணணும். பழனியாண்டவனுக்கு நம்ம கையில் கொஞ்ச நாள் தயார் பண்ணணும். போனதை நீங்கள் டப்பாவில் வாங்கிட்டு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. கொஞ்சமாச்சும் பஞ்சாமிரதம் பேசி அந்த ஆண்டவனுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு அதை நம்மளோட வந்தீங்க ஆள் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் ஆண்டவனை பழனி ஆண்டவனை தண்டாயுத பாணி மனசார தரிசனம் பண்ணிக்கிட்டு உங்களோட என்ன கோரிக்கையோ அதை வேண்டிக்கிட்டு அதுக்கு பிரகாரம் வந்து அந்த காவடியோட முத்திரையை அவுக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ள தரிசனம் பண்ணுறது முன்னே முத்திரையை அவுத்துட்டு போகக்கூடாது. உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்ததுக்கு பின்பு அதுக்கப்புறம் தான் காவடியில் இருக்கிற மயிலிறகோ வேலில் இருக்கிற துணியோ எல்லாம் அவுத்து அதுக்கப்புறம் தான் முத்திரை கட்டணும். முத்திரை கட்டிட்டு கடைசி பூஜை தீபதோவை காட்டிட்டு நல்லபடியாக சாஷ்டாங்கமாக திரும்ப வந்து அந்த கொடிமரத்து முன்னாடி நீண்டு விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் மலையை விட்டு இறங்கி வந்து திரும்ப கீழே வந்து எல்லா கீழே இருந்து மேலே மலையை திரும்பி பார்த்து அனைத்து தேவர் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாத யாத்திரையை முடிக்கணும். இது மாதிரி தான் நம்மளோட முழு பழனி பாத யாத்திரை பொறுத்தவரையும் நடைபெற வேண்டும். அதே மாதிரி செல்கின்ற வழியில் அனைவரும் ஒற்றுக்கா செல்லுங்க. படுக்கும் பொழுதும் ஒரு ரோட்டுக்கு வெளியே படுங்க. ரோட்டு மேலே தயவு செய்து விடுக்கொண்டா எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலை கேட்கும் போது எனக்கு சிவசிவான்னு எனக்கு சங்கடம். நீங்கள் எந்த ஊர் அன்பர்களாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் என் நண்பர்கள் மாதிரி தான். எங்கள் அம்மா, எனக்கு அக்கா, எங்கள் அண்ணா, எங்கள் தம்பி, எங்கள் மாமா மச்சான், என் சொந்த பந்தம் மாதிரி தான். நீங்கள் எல்லாருமே என்னோட முருக பக்தர்கள் தான். அதனால் உங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு கஷ்டனாலும் கண்டிப்பாக என்னால் தாங்களே நம்ம எல்லாராலையும் தாங்க முடியாது. அதனால் தயவு செய்து ரோட்டு மேலே படுக்காதீங்க. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கின்றோம். ஒரு வீட்டுக்கு கேட்டு படுங்க. ஒரு கோவில் அலையில் ஒரு கோவிலில் படுங்க. ஒரு வீட்டை விட்டு தள்ளி ஒரு படுதா மாதிரி எடுத்து வந்துருங்க. காட்டில் போட்டு கூட தாராளமாக படுத்துட்டுங்க. ரோட்டு மேலே படுக்காதீங்க. ரோட்டு மேலே தயவு செய்து உட்காராதீங்க. அதேமாரி சாப்பாடு கொடுக்குறாங்களா, சாப்பாடை வாங்கி தயவு செய்து வீண் பண்ணாதீங்க. சாப்பாடை கம்பல்சரி வாங்குறீங்களா, திருப்தியாக முடிஞ்ச வரையும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு தட்டமாக போகிறதுன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, போய் கண்டதால் போட்டு அவங்களுக்கு ஒரு சிரமத்தை படுத்தாதீங்க. நீங்களும் சிரமத்துக்கு ஆளாகாதீங்க. ஆகையால் சாப்பிட்டுட்டு அவங்க டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க பாரு, அந்த டஸ்ட்பினில் போட்டு கை கழுவுறதுலாம் கை விட்டு அங்கேயே கொடுக்குற தண்ணி கொடுப்பாங்க. நீட்டாக குடிச்சிட்டு யாத்திரை கிளம்புங்க. எதையும் வீண் பண்ணாதீங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. அதே மாதிரி போகும் வழியில் உங்களால் முடிஞ்சால் சாப்பிட்டு வாங்கி சாப்பிடுங்க. எங்களால் சாப்பாடு வேணாம்னா வாங்காதீங்க. வாங்கி அதான போய் எய்யறது பண்ணுறது மாரி சேதங்கள் தயவு செய்து செய்ய வேண்டாம். அதேமாரி படுக்கிறது ரோட்டை விட்டு வெளியே படுங்க. ஒழுக்கமான முறையில் நம்ம பாத யாத்திரையை எல்லாரும் வழிபடிச்சு கண்டிச்சுவாங்க. நம்மளோட கூட வரங்களையும் எல்லாரும் சொல்லி கூட்டிவாங்க. ஒருத்தர் காசு இருக்கும், ஒருத்தர் காசு இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு. அதனால் யாராச்சும் ஒரு நிற்கிறாங்கன்னா அப்படி வேண்டாம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச 5 10 போட்டு உங்களோட வரைங்களை கூட்டிகிட்டு வாங்க. யாரையும் விட்டுட்டு வர வேண்டாம். அதேமாதிரி வந்தைகளையும் எல்லாரும் அன்னன்னைக்கு பார்த்து பேசுங்க. எங்கம்மா இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க கூப்பிட்டு கேளுங்க. அந்த கடைசி நாள் கிளம்பும் போதும் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு கிளம்புங்க. யாரும் விட்டுட்டு கிளம்ப வேண்டாம். அதேமாதிரி ஒவ்வொரு குருசாமி நம்பரை நீங்கள் ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட கூட வர வண்டிக்கார நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அடிப்படையில் தயார் பண்ணிக்கோங்க. உடல்நல சரியில்லாதவங்க வண்டியில் இருக்கிறையும் பார்த்து கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் அடிப்படையில் கட்டணம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எல்லா வண்டிக்காருக்கும் தயவு செய்து வண்டியை ஒழுக்கமாக ஓட்டுங்க. ரோட்டு இடதுபுறம் மட்டும் ஓட்டுங்க. கஜன்னு வண்டியை ஓட்ட வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா நான் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம காவல்துறை நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. காவல்துறை அனைவரும் எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் சாமி போங்க, சாமி போங்க, சாமி இந்த பேட்ச் வாங்கிக்கோங்க, சாமி இந்த பேட்ச் குத்திக்கோங்கன்னு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க காவல்துறை. அவங்களுக்கு கூடான கோடி நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பாத யாத்திரை சார்பாக. ஆகையால் அதேமாரி நீங்களும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் ரோட்டை விட்டு இடதுபுறமாக வாங்க. யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருங்க. பாருங்கள், ஒவ்வொரு காவல்துறையிலையும் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பேட்ச் கார்டை வாங்கி கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க. அதேமாரி படுக்கிறது ரோட்டை விட்டு வெளியே படுங்க. யாரும் எந்த ஒரு பொருள் மேலேயும் எந்த ஒரு இது மேலேயும் ஒரு அசமாவிதம் பண்ணாமல் இந்த வண்டிக்காரெல்லாம் ஒழுக்கமாக ஓட்டுங்க. புது டிரைவராக தயவு செய்து கூட்டிகிட்டு வர வேண்டாம். யார் சாமி சொல்கிறேன் நீங்கள் வேணால் கரெக்டான டிரைவராக இருந்து கூட்டிட்டு வந்த புது டிரைவர் இந்த வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வண்டி வேண்டாம். புது டிரைவர் வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் எடுத்து கூட்டிக்கோங்க. லைசன்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. வண்டி எல்லாம் கரண்ட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. வண்டி பிரேக்காக இருக்கட்டும், மற்ற சமாச்சாரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து ரன் பண்ணி அனைவரும் கூட்டிகிட்டு வாங்க. அதே மாதிரி எல்லா குருசாமிக்கும் அன்பான வேண்டுகோள், உங்களை நம்பி வரையும் நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும். அதேமாதிரி உங்களோட வரைகள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு முதல் நாள் மாநிலத்திலேருந்து அந்த ஆண்டவன் வேண்டுங்க.
ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வருகின்ற பக்தர்களுக்கும் வர கிடைக்கும். ஆகையால் எல்லாரும் எல்லாம் உள்ள தெய்வமாக விளங்கக்கூடிய பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமி அருள் பெற்று நல்லதொரு முறையில் இந்த 2026ஆம் ஆண்டு பழனி பாத யாத்திரையான நல்லபடி நடக்கட்டும். எல்லா குருசாமிகளும் எல்லா ஊர் அன்பர்களும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவரும் பழனி ஆண்டவன் வேண்டிக்குவோங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாம் வல்ல தெய்வமாகிய பழனிமலை ஆண்டவன் ஊற்றான உங்களுக்கு பூரண அருள் கொடுப்பாரு. கவலைப்பட வேண்டாம். அனைவரும் வந்து இந்த பழனி பாத யாத்திரையில் ஒன்றிணைந்து இப்போ யாத்திரை வாங்க. யாருக்கும் எந்த சேதலாமல் எல்லாம் நல்லது நடக்கும். கண்டிப்பான முறையில் ஆண்டவன் காப்பாற்றுவார். மூன்று ஆண்டவனுக்கு அரோகரா, பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா, பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா, குழந்தை ஆண்டவனுக்கு அரோகரா, குழந்தை முத்துக்குமர சுவாமிக்கு அரோகரா, பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அரஹரா 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 அரோகரா.